Taste the Daily. ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த செஞ்சிவாடி கிராமத்தில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வந்த நிலங்கள், அதே போன்று அவர்கள் விவசாயம் செய்து வந்த நிலங்கள் சிலவற்றை சிலரிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர்களது பொருளாதார தேவைக்காக அடகு வைத்து பணத்தை பெற்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களது பொருளாதார சிக்கல் தீர்ந்த பிறகு பணத்தை கொடுத்து நிலத்தை திரும்ப ஒப்படைக்குமாறு பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து நிலத்தை வாங்கிய அந்த நிர்வாகிகளிடம் அவர்கள் பொதுமக்கள் முறையிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு அவர்கள் அந்த நிலத்தை திரும்ப ஒப்படைக்காமல் பொதுமக்களின், அதாவது அந்த செஞ்சிவாடி கிராமத்தை சேர்ந்த விவசாய நிலங்கள், பொதுமக்கள் குடியிருந்த நிலங்களை அபகரிப்பதற்காக நிலத்தை பெற்ற செல்வந்தர் முயற்சிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் சிலரின் ஆதரவோடு தான் இந்த செயலில் அவர்கள் ஈடுபடுவதாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், அதே போன்று காவல் நிலையங்களில் பல முறை புகார் அளித்தும் இதுவரை அந்த கிராம மக்களுக்கு எந்தவித நிவாரணமும் கிடைக்காத நிலையில்தான் நேற்று அந்த கிராம மக்கள் அனைவரும் சுமார் 200க்கும் அதிகமானோர் ஒன்றாக கூடி ரயில் மூலமாக சென்னை வந்திருக்கின்றனர். தங்களுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து தமிழக முதலமைச்சரிடம் நேரில் சென்று முறையிடலாம் என எண்ணிதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் திமுக ஆட்சிக்கு வரும்போது பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் தன்னை நேரில் வந்து சந்திக்கலாம் என தமிழக முதலமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அளித்த வாக்குறுதியை நம்பித்தான் பொதுமக்கள் அனைவரும் ஈரோடு செஞ்சிப்பாளையத்தை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி தற்போது முதலமைச்சருடைய வீட்டிற்கு மனு அளிக்க வந்திருக்கின்றனர். சென்னை தேனாம்பேட்டை முதலமைச்சர் வீடு இருக்கக்கூடிய அந்த செனட் ஆஃப் லேன் சந்திப்பில் வந்து இறங்கிய போது காவல்துறையினர் அவர்கள் அனைவரையும் ஒன்றுமே முன்னறிவிப்பு எதுவும் கொடுக்காமல் உடனடியாக அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். சுமார் 100க்கும் அதிகமான இந்த ஈரோடு மக்களை அவர்கள் கைது செய்ததற்கான எவ்வித காரணமும் அவர்கள் பொதுமக்களிடம் தெரிவிக்கவில்லை. திடீரென ஒரு மாநகர பேருந்தை அழைத்து வந்து பேருந்தில் ஏறுமாறு சொல்லி எங்கே அழைத்து செல்கிறோம் என்று கூட ஒரு முன் தகவல் எதுவும் சொல்லாமல் தற்போது தேனாம்பேட்டையில் உள்ள ஒரு சமுதாய நல கூடத்தில் அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன்னை நேரில் வந்து சந்தித்து முறையிடலாம் என தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அளித்த வாக்குறுதியை நம்பித்தான் ஈரோடு மாவட்டத்தில் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளுக்கு தீர்வு கிடைக்காத நிலையில் அவர்கள் நேரடியாக சென்னை தேனாம்பேட்டை செனட் ஆஃப் லேன் சந்திப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சரினுடைய வீட்டுக்கு வந்து நேரில் சந்திப்பதற்காக அவர்கள் வருகை புரிந்தனர். ஆனால் அவர்களை காவல்துறையினர் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் அனைவரையுமே கைது செய்து தற்போது ஒரு சமுதாய நல கூடத்தில் அடைத்து வைத்திருப்பது அப்பகுதி மக்கள் அனைவரையுமே செய்வதறியாது தவிக்க வைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.